அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நூரானி காய்தாவுடைய பாடங்கள் தொடர்ச்சியா அடுத்த பாடம் தான் பார்க்க போறோம். அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, மத்தின் சட்டங்கள் பார்க்க போறோம். என்ன உஸ்தாத், ஆல்ரெடி மத்தின் சட்டங்கள் நம்ம பார்த்துட்டோமே, இப்போ என்ன புது மத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலிஃப் அளவு நீட்டக்கூடிய மத்து. இப்ப நம்ம போகக்கூடிய மத்து வந்து பாத்தீங்கன்னா 4 அலிஃப் நீட்டக்கூடிய மத்தும் 5 அலிஃப் நீட்டக்கூடிய மத்தும், அந்த அளவுல நீட்டக்கூடிய மத்துகள் பற்றியும் அதனுடைய விவரத்தையும் தான் பார்க்க போறோம். அந்த மத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். மத்தின் சட்டங்கள்ல அந்த 4 அலிஃப் நீட்டக்கூடிய மத்தும் 5 அலிஃப் நீட்டக்கூடிய மத்துகள் சேர்ந்து 3 வகையாக வருது. அதுல முதல் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா மத்து முத்தஸ்வில். மத்து முத்தஸ்வில். மத்தே முத்தஸ்வில் அப்படின்னா மத்தே முத்தஸ்வில், அதாவது முத்தஸ்வில் சீன் இல்ல சுவாது, முத்தஸ்வில் சுவாது, முத்தசில் சொல்லக்கூடாது, முத்தஸ்வில் சொல்லணும். அப்போ அதுல முதல் வகை மத்தே முத்தஸ்வில். இப்போ மத்தே முத்தஸ்வில், அப்போ மத்தே முத்தஸ்வில்க்கு அடுத்து மத்தே முன்ஃபசில், இரண்டாவது வகை மத்தே முன்ஃபசில். அடுத்தது மத்தில் லாசீம். மத்துடைய வகைகள் 3ம் அதனுடைய பெயர்களும். அதுல முதல் வகையான மத்தே முத்தசில் வந்து பாத்தீங்கன்னா, மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வருமானால் அது மத்து முத்தசில் ஆகும். மத்துடைய எழுத்துக்கு பின் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல மத்து, அந்த மத்துக்கு அடுத்து, சரிங்களா? அதாவது அலிஃப் மத்தா, யா மத்தா, வாவ் மத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலிஃப் நீட்டக்கூடிய மத்து பார்த்திருக்கோம்ல, அந்த மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வருமானால் அது மத்தே முத்தசில். இதுதான் இதனுடைய விளக்கம். அதாவது நம்ம பார்த்திருக்கக்கூடிய அலிஃப் மத்தா, யா மத்தா, வாவ் மத்தாவுடைய மத்து, அந்த 3 மத்துக்கள்ல ஏதாவது ஒரு மத்து அந்த எழுத்துல வந்திருக்கும், அதுதான் மத்துடைய எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்து ஹம்சாவாக இருந்தால் அது எப்படி இருக்கணும்னா அதே வார்த்தையில் இருக்கணும். அதுதான் வந்து மத்தே முத்தசில் ஆகும். இதைத்தான் வந்து 4 அலிஃப் நீட்டி ஓத வேண்டும். அது என்ன அதே வார்த்தை அப்படின்னா, ஒரு 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து சேர்ந்துதான ஒரு வார்த்தை உருவாகுது. அப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா க இல் அப்படின்னு பார்த்தோம்னா, கல் அப்படின்னு 2 எழுத்து இருக்கு. இதுல க வந்து மத்துடைய எழுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இல் எதோட இருக்கு? அந்த கல் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளதான் அந்த இல் இருக்கு. இப்படிதான் மத்துடைய எழுத்துக்கு பக்கத்திலேயே அந்த எழுத்து கூட அந்த வார்த்தைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹம்சா இருக்கணும். எப்படி அடுத்த வார்த்தையில வரக்கூடாது அப்படின்னா, கல் கனமானது அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. அந்த 2 வார்த்தையில கல்லு கூட இல்லு இருக்கா? இப்ப இல்லு இருக்கா, இல்லாட்டி கனமானது கூட இல்லு இருக்கா? கல்லுக்கு கல் அப்படின்ற வார்த்தைக்குள்ளதானே அந்த இல் இருக்கு. இதத்தான் அந்த அதே வார்த்தையில அந்த ஹம்சா வந்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு கா வந்து நமக்கு மத்துடி எழுத்து, இல் வந்து ஹம்சா. அப்ப கல்லுன்ற வார்த்தைக்குள்ள மத்துடி எழுத்துக்கு அப்புறமா அந்த ஹம்சா வந்திருக்கு. இது வந்து மத்தே முத்தசில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ அந்த மாதிரி முடிவு பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா 4 அலிஃப் அளவு நம்ம நீட்டணும். இதுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க பாருங்க, ஜா. இப்ப இந்த ஜால பாருங்க 2 எழுத்து தான் இருக்கு. அந்த 2 எழுத்து ஜீமும் ஹம்சாவும். ஜான்றது ஒரு வார்த்தை, அதுல 2 எழுத்து வந்திருக்கு, ஜீமும் ஹம்சாவும். நான் சொன்னல காவும் இல்லும். அப்ப ஜீம் வந்து கா, இல்லு வந்து ஹம்சான்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ கா வந்து இப்ப ஜீமா இருக்கா, அப்ப ஜீம் வந்து என்ன ஆயிருக்கு, அலிஃப் மத்தா வந்திருக்கு பாருங்க. அலிஃப் மத்தாவோட அந்த ஜீம் வந்திருக்கனால இது மத்துடி எழுத்து. ஜீம்ன்றது மத்துடி எழுத்து. அப்போ அந்த மத்துடி எழுத்துக்கு அப்புறமா ஹம்சா வந்திருக்கு. அப்படி ஹம்சா வந்துட்டனால இது பெரிய அலிஃப் நீட்டக்கூடிய மத்தான மத்தே முத்தசிலுடைய வகையில இது வரும். அப்ப இத 4 அலிஃப் நீட்டணும். எதை 4 அலிஃப் நீட்டணும்? அந்த ஜீம 4 அலிஃப் நீட்டணும். ஜா. அடுத்து பாருங்க ஷா. அடுத்து சூ. இப்ப முன்னாடி ஜா அலையும் ஷா அலையும் அலிஃப் மத்தா தோற்றத்துல அந்த முதல் எழுத்து வந்திருக்கு. அதே இந்த சூ பாருங்க வாவ் மத்தா. நான் சொல்லியிருந்தேன்ல மத்துடி எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா வரணும் அப்படின்னா அந்த மத்துடி எழுத்துனா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய அலிஃப் மத்தா, யா மத்தா, வாவ் மத்தால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மத்து அதுக்கு வந்திருக்கும். அடுத்து பாருங்க யா மத்தா வச்சு உதாரணம் பாருங்க, சி. இப்ப பாருங்க
சி, சீன் யா கெஸ்ரா சி, நம்ம ஒரு அலிஃப் நீட்டுவோம். அப்போ ஒரு அலிஃப் நீட்டக்கூடிய மத்துடைய எழுத்து வந்துருச்சு. அடுத்தது பாருங்க என்ன எழுத்து, ஹம்சா. இப்ப நம்ம மத்திய முத்தசிலுக்கு என்ன நம்ம பாடம் பார்த்திருந்தோம், மத்திய எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா அதே வார்த்தையில வந்துச்சு அப்படின்னா அது முத்தசில். அப்போ இந்த சியை வந்து நம்ம 4 அலிஃப் நீட்டணும். ஏன்னா மத்துடைய எழுத்தான யா பெற்று வந்திருக்கூடிய சீனுக்கு அடுத்து ஹம்சா வந்து அதே வார்த்தையில வந்துருச்சு. அப்போ சி அத். இதுதான் வந்து மத்திய முத்தசிலுடைய பாடம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல மத்திய முன்ஃபசில் பத்தி பார்க்கலாம். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலான அசீஸ் இஸ்லாமிக் பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.